ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட நிலவுகள் தெரிகிறது. ஆனா இது உண்மையிலேயே நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. சமீபத்துல ரஷ்யாவுல இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இந்த நிகழ்வு நடந்திருக்குது. ஆனா நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு நிலவு தான், மற்றவை எல்லாம் போலியானது. இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னா, நம்ம பூமியில இருந்து 20,000 அடி உயரத்துல இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்குல அங்க இருக்கக்கூடிய சிரஸ் அப்படிங்கிற மேகக்கூட்டங்கள், அதுல இருக்கக்கூடிய பனி படிவங்கள் அதன் மூலமாக ஏற்படுகிறது. எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்னா, சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளிய சந்திரன் எடுத்து இந்த பனி படிவங்கள் இருக்கு பாத்தீங்களா, சிரஸ் அப்படிங்கிற மேகக்கூட்டங்கள், இதுல வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. சோ ரெஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது இந்த ஒளி விலகல் அடைந்து இதன் காரணமாக நிலவை சுத்தி 22 டிகிரி தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஒளி புள்ளிகள் வந்து தோன்றுகிறது. நிலவை போன்று ஒரு பின்பம் கொடுக்கிறது. சோ அதனாலதான் இந்த மாயையான ஒரு நிலவுகள் நமக்கு வந்து 2-3 நிலவுகள் நமக்கு வந்து தென்படுகிறது. இது சமீபத்தில் ரஷ்ய நாட்டுல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர்ல நடந்திருக்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பாராசிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாராசிலின் அப்படிங்கிறது ஒரு மாயையான ஒரு தோற்றம், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி நிகழ்வு, நிலவினால் ஏற்படக்கூடிய ஒரு ஒளி நிகழ்வு அப்படிங்கறத அந்த பாராசிலின் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மாக் மூன் அல்லது மூன் டாக் அப்படிங்கிற பேர்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. இது ரஷ்யா அண்ட் அண்டார்டிகா இப்படி இருக்கக்கூடிய இந்த பனி பிரதேசங்கள், பனி படிவங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனா இந்தியாவிலையும் இது வந்து பாசிபிள் எனக்கு கண்டிப்பா இருக்குது. இந்தியாவிலையும் இது வந்து கண்டிப்பா அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. இந்தியாவில எந்த இடம் அப்படிங்கறத நீங்க ஸ்டடி பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அது எந்த இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ சோ மச்.